guys, welcome back to our channel. நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இங்கேருந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்டாஃப் நர்ஸ் கூட சேர்த்து நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டாஃப் நர்ஸ் கூட சேர்த்து நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்றதை நான் ஆல்ரெடி சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், அதுக்கு அடுத்து லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி. இது வந்து எங்கெங்கன்னா மெயினாக நியூ டெல்லி அண்ட் கோவாவிலேருந்து நிறைய வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அண்ட் கோவாவில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பே லெவல் வந்து 7ல் வந்து பே லெவல் வந்து உங்களுக்கு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூ டெல்லியில் 34 வேக்கன்சியும் ப்ளஸ் கோவாவில் 6 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல்ரெடி நிறைய வேக்கன்சி வந்து கூட கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்குது, எம்ஆர்ஐ டெக்னீஷியன் இருக்குது, லேப் அட்டெண்டன்ட் இருக்குது, ஃபார்மசிஸ்டம். ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கெங்க கோவா டெல்லி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நிறைய வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா Jan 31 தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றத கிளியராக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நம்ம வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான வேக்கன்சி மட்டும்தான் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதில் ஸ்டாஃப் நர்ஸ்க்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா நார்மலாக பிஎஸ்சி நர்சிங் மட்டும் முடிச்சிருப்போம் இல்லையா, ஐ மீன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆயுர்வேதா அப்படின்னு எடுக்காமல் நம்ம வந்து பிஎஸ்சி நர்சிங்னு மட்டும் முடிச்சிருப்போம், ஆர் ஜிஎன்எம் மட்டும் முடிச்சிருப்போம். ஸோ அவங்களுமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலான்றதை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ்க்கான சேல்ரி 45,000லேருந்து 1,42,000 வரைக்கும் உங்களோட சேல்ரி இருக்கும், ப்ளஸ் அலோவன்ஸ். அதுக்கடுத்து ஏஜ் வந்து நாட் எக்ஸீடிங் 35 இயர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி நர்சிங் ஆர் பிஎஸ்சி நர்சிங் ஆயுர்வேதா முடித்தவங்க பண்ணலாம், ரெகுலர் கோர்ஸ் இன் பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ் முடிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் வந்து ஒரு ரெகக்னைஸ்டாக இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்டேட் ஆர் இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் இன் ஆயுர்வேதாவில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெப்யூட்டட் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஜிஎன்எம்மாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வேக்கன்சியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை நான் வந்து டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து என்ன, ஏஜ் லிமிட்லாம் என்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். இந்த www.aiirecruitment.org. ஸோ இங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் வந்து ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 பே பண்ணணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 500 வந்து பே பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களோட பே லெவல் வந்து 10க்கும் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ். இன்கேஸ் நாம் இப்போதைக்கு நர்சிங்க்கு பார்த்தோம்னா நர்சிங்க்கு வந்து பே லெவல் வந்து 10க்கும் கீழே தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெலாம் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 500 வந்து பே பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 250 வந்து பே பண்ணணும். ஆர் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நார்மலாக வரும் இல்லையா, ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 31 ஜான்வரி தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். மிட் நைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது கூட சேர்த்தே அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷன் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்பொழுது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அது எல்லாமே வந்து இதிலேயே அவங்க வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, காப்பி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் உங்களுக்கு கிட்ட இருந்துச்சுன்னா இது எல்லாமே நீங்கள் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரிசர்வ்டு வேணும் ஆர் அன்ரிசர்வ்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். இதை நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். மேபி நான் வந்து மெயினாக என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட சைட்டில் போயிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் டெலகிராமில் இந்த பிடிஎஃப்பை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நம்ம சேனல் இதை போல் நர்சிங் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு வரும். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.